காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்ற இந்த நார்வே, கனடா, டென்மார்க்கிலிருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து இந்த காஸ்பல் டீம் மூலமாக இந்த நற்செய்தி குழுவில் நானும் கூட இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு பாராட்டின இந்த தயவுக்காக கர்த்தருடைய பாதத்தை முத்தமிடுற. குறிப்பாக 1 சாமுவேல் 12வது அதிகாரத்திலிருந்து சிந்திப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். கிருபையை போக்கடிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையை நானும் போக்கடிக்கக்கூடாது, அதை விருதாவாக்கிடக்கூடாது. நமக்கு கிடைக்கிற காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஞானம் உள்ளவர்கள் போல நடந்து கொள்ளணும். மிகவும் குறுகிய சிறிய எறும்பு, அந்த எறும்பு கிட்ட போய் ஆண்டவர் ஞானத்தை கற்றுக்கொள்ள சொல்றாரு. அதனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலம், டைம் இஸ் கோல்டு, காலம் பொன் போன்றது. காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அதாவது அதை நம்ம யூஸ் யுவர் டைம் வைஸ்லி, நல்ல ஞானமாக அதை பயன்படுத்தி கொள்வோம். ஆகவே இந்த நேரம் இட்ஸ் எ வைஸ் டைம். இது ஒரு ஞானமான நேரம், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். ஞானம் தேவ ஞானம், பரலோக ஞானம். அவரை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் புரண்டோடும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால ஏதோ நான் இங்கே கற்றுத்தரலை, கர்த்தருடைய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர் தான் நம்முடைய வாத்தியார். அதனால் இயேசு கிறிஸ்து தான் நம்ம கற்றுத்தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சத்தியத்திற்குள்ள சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். அதனால் கர்த்தரே அவரே நமக்கு போதகராக, அவர் தான் நமக்கு போதகர், போதிக்கிறவர், ஆசிரியர், வாத்தியார். அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கிருபை செய்வாராக. இன்றைக்கு 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தினுடைய 6வது பாகமாக, 6வது தொடர் செய்தியாக 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் உள்ள ஒரு சில சத்தியத்தினுடைய கருகலான வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கும், சிஸ்டர் ஜெபிக்கும் போது அழகாக பாட்டு பாடி அவங்க ஜெபிக்கும் போது அதை அபியாசிக்கவும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அதுபோல் ப்ராக்டிஸ் பண்ணவும் நடைமுறைப்படுத்தவும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிற. வேத புஸ்தகம் வைத்திருக்கிறவங்க அதை எடுத்து அந்த பக்கத்தை எடுத்து கூட சேர்ந்து வாசியுங்கள். வேலையில் இருக்கிறவங்க உங்களுடைய காதுகளால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். 1 சாமுவேல் 14:6 துவங்க வாசிக்கிற. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். நாங்கள் உங்களிடத்துக்கு வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடே சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இது நமக்கு அடையாளம் என்றான். இது நமக்கு அடையாளம் என்றார். அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரெயர் ஒளித்து கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும்
பயங்கரம் உண்டாய் தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிடப் போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. பென்யமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். அப்பொழுது சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி, நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான். அவர்கள் இலக்கம் பார்க்கிற போது, இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள். அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. இப்படி சவுல் ஆசாரியனோட பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் வர வர அதிகரித்தது. அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து, இருக்கட்டும் என்றான். சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டங்கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று. இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோட கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோட கூடிக்கொண்டார்கள். எப்பிராயிம் மலைகளில் ஒளித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால், நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லி இருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். இந்த வாசிக்கப்பட்ட இந்த 6வது வசனத்தை ஒட்டி இருக்கிற இந்த வசன பகுதியை நம்ம வாசித்தோம். இதில் ஒரு சில காரியங்களை இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட செய்தியாகவும் அனுப்பப்பட்ட செய்தியாகவும் இந்த நாளின் செய்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய பார்வையை திருத்தும், நம்முடைய மனநிலையை நேர்முகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ஒரு சில வசனங்கள், குறிப்பாக 10வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் நான் 2 முறை வாசித்தேன். 10வது வசனத்தில் கடைசி வரியையும் 24வது வசனத்தினுடைய பிற்பகுதியையும் 2 முறை வாசித்தேன். யோனத்தான் தன் ஆயுததாரிகிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 சாமுவேல் 14:10, இது நமக்கு அடையாளம் என்றார். இது நமக்கு ஒரு குறிப்பு, அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. 24வது வசனத்துல சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லி இருந்ததாக வாசிக்கிறோம். அது ஒரு கமாண்ட், அது ஒரு கட்டளை. இவர் அடையாளமா தாவீது ஆயுததாரிட்ட சொல்லியிருந்தாரு. சவுல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார், ஆணையிட்டு இருந்தார். அதுவும் ஒரு வீர ஆணையை போல, ஒரு ஹீரோயிசமான ஒரு ஆணை. என்ன ஆணைனா, இன்றைய அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லுகிற சாகுமுறை உண்ணாவிரதம். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா சாகுமுறை உண்ணாவிரதம். அதுலேயும் நம்ம ஊர் அரசியல்வாதிகள்லாம் சாகுமுறை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி ஃபேன் போட்டுக்கிட்டு, ஒரு கொட்டாய் போட்டுக்கிட்டு, ஒரு சேர் போட்டோ பாய் போட்டோ, முந்தைய காலத்தில் பாய் போட்டிருந்தாங்க, இப்போ சேரெல்லாம் கூட போட்டுக்கிட்டு வெயில் கூட பார்க்காம நல்ல ஏர் கூலர்லாம் பக்கத்தில் ஃபேன் கூட வச்சுக்கிட்டு உக்காந்துருக்குறாங்க. அப்பப்போ அவங்களுக்கு ரோஸ் மில்க்கு, தண்ணி குடிக்க எல்லாம் கூட வருது சில பேருக்கு. ஆனால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து செத்தவங்க சரித்திரத்தில் யாரும் இல்லை. இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. இவர் சவுலுடைய அரசியலில், அவருடைய ஆட்சியில் முதல் உண்ணாவிரதம், அந்த உண்ணாவிரதம் கூட சும்மா உட்காந்துக்கிட்டு சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆணை, ஒரு அரசு ஆணை பிறப்பித்தால் கூட பரவாயில்ல.
ரொம்ப ஒரு மதியினமான ஒரு ஆணை. போருக்கு போகிறாங்க, சண்டைக்கு. அங்கே போகும்போது அவர் சொல்கிறாரு 24வது வசனத்தில், அது சிரிப்பு அடக்க முடியாத ஒரு ஒரு ஆணை. சிரிப்பு அடக்க முடியாத ஒரு ஆணை என்னன்னா, நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும். என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். சாப்பிடவே இல்லை யாரும். இது கட்டளை. அதாவது 5 வார்த்தைகளை எனக்கு தெரிஞ்சதை, ஒருவேளை உங்களுக்கு பல பேருக்கு என்னோட வயதில் மூத்தவர்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இதை சொல்லும் போது இன்னும் பல வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா எனக்கு கற்றுக் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது அடையாளம், எழுதி கொள்கிறபடி எழுதி கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருத்தனை. அன்னாள் பொருத்தனை செய்ததாக நாம் இதே 1 சாமுவேல் துவக்கத்தில் வாசிக்க முடியும். அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆண் மகனை, ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அதை உமக்கே திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணாங்க. அடையாளம் வேறு, பொருத்தனை வேறு. 3வது ஆணை, கட்டளை. இங்கே சவுல் உண்ணாவிரதம், அதாவது சாகும் வரை உண்ணாவிரதம் அல்லது வெற்றி பெறும் வரை. இது சாகும் வரை உண்ணாவிரதம் இல்லை, நாம் சத்துருக்கள் கையில் பழி வாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும், ஒரு நாள் உண்ணாவிரதம், சாயங்காலம் மட்டும் யாரும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நாள் 24 மணி நேர உண்ணாவிரத ஆணையை இவர் விடுவிக்கிறாரு. 4வது வார்த்தை என்னன்னா வாக்கு. நம்ம வாக்கு தத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லது வாக்கு கொடுப்பது, அல்லது இங்கிலீஷில் ப்ராமிஸ். 5வது வார்த்தை என்னன்னா உடன்படிக்கை அல்லது ஒரு ஒப்பந்தம். ஒப்பந்தம், வாக்கு, ஆணை, பொருத்தனை, அடையாளம். இந்த 5 சொற்களும் வித்தியாசமான அர்த்தங்கள் கொண்டவை. அடையாளம் வைத்து கேட்பது, இது இப்படி இருந்தால் யோனத்தான் சொன்னது போல, நாங்கள் உங்களிடத்துக்கு வரும் மட்டும் நில்லுங்கள்னு சொன்னால் நாம் அவங்ககிட்ட ஏறி போக வேண்டாம், எங்களிடத்தில் ஏறி வாருங்கள்னு சொன்னால் கர்த்தர் அவங்கள நம்ம கையில் ஒப்பு கொடுத்தார், இது ஒரு அடையாளம் அப்படின்னு யோனத்தான் சொல்கிறார். பொருத்தனை அப்படின்றது இதை ஆண்டவரே நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு இதை திரும்ப செய்கிறேன் அப்படின்றது ஒரு பொருத்தனை. அதுவும் பொருத்தனையை செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றாமல் இருந்தால் அதை பொருத்தனை செய்யாமல் இருப்பதே நல்லதுன்னு நமக்கு தெரியும். இந்த ஆணை இது ஒரு கட்டளை, மற்றவர்களுக்கு போடுகிற ஒரு கட்டளை, செய்தே ஆக வேண்டும் அப்படின்றது. அதில் விருப்பு வெறுப்பெல்லாம் கேட்கப்படுறது கிடையாது. ஜனநாயக முறைப்படி ஓட்டு உரிமையெல்லாம் கிடையாது. எல்லாரும் சொல்கிறத செய்யணும். இதுதான் ஒரு சக்கரவர்த்தின்னு சொல்லலாம், ஏகாதிபத்தியம்னு சொல்லலாம், அல்லது ஒரு சர்வாதிகாரம். ஆண்டவர் நம்ம சர்வாதிகாரம் சொன்னால் உடனே ஹிட்லர், இல்லைனா கணவன்மாரை யோசிக்கக்கூடாது, மாமியாரை யோசிக்கக்கூடாது, மனைவி யோசிக்கக்கூடாது, பிள்ளைங்களை கூட யோசிக்கக்கூடாது. ஏன்னா பல வீட்டில் பிள்ளைகள் தான் சர்வாதிகாரி, டிக்டேட்டராக இருக்கிறாங்க. உடனே ஊழியரையோ பாஸ்டரையோ விசுவாசிகளையோ யோசிக்கக்கூடாது. கடவுளே சர்வாதிகாரி தான். ஏன்னா நீங்கள் தமிழில் அந்த இங்கிலீஷில் டிக்டேட்டர்னு சொல்கிறாங்க, அது ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை. ஆனால் நீங்கள் தமிழ் அழகாக அது சொல்லப்பட்டிருக்கு, சர்வ அதிகாரம். அந்த சர்வ அதிகாரம் நம்ம பாடுறோம்ல, சர்வ லோகாதிபா நமஸ்காரம். சர்வ லோகத்திற்கும் அதிபதியானவர், அவருக்கு தான் சர்வ வல்லமையும் உடையவர். அதாவது ஆல்மைட்டி காட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஆல்மைட்டி, சர்வ வல்லமை, சகல சக்தியும் உடையவர். அவர் சின்ன புழுவையும் அவர் தான் கவனிக்கிறாரு. அவர் இவ்வளவு பெரிய பூமி, அதாவது இன்னமும் மனுஷன் பூமி உருண்டையினுடைய இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் ஒரே டிராவல் ஃப்ளைட்டில் பண்ணுற மாதிரி மனுஷனால் முடியல. எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி டீசலில் திரும்ப பெட்ரோலை, அவங்க ஃப்ளைட்டில், அவங்க பெட்ரோல் தான் நினைக்கிறேன், தப்பாக சொல்லியிருந்தா சாரி, ஃப்ளைட்டில் அதை ஊற்றி தான் ரீஃபில் பண்ணி தான் பறந்து போகிறாங்க. இன்னும் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு ஒரேடியாக பறந்து போகிற மாதிரிலாம் முடியல.
இவ்வளோ பெரிய பூமி பந்து, அதை பிடிச்சி ஈர்த்து வச்சிட்டு இருக்கிற ஈர்ப்பு சக்தியில் இருக்கிற சூரியன், இது மாதிரி எவ்வளவோ பிளானட்ஸ். அவர் சர்வ வல்லமை உடையவர். அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. அதை தான் சர்வ அதிகாரன்றோம். ஆகையினால கடவுள் தான் சர்வாதிகாரி. ஐயோ, கடவுள் சர்வாதிகாரியான்னு தப்பா எடுக்க வேணாம். அதோடைய அர்த்தம் புரிஞ்சு சொன்னா அது தப்பான வார்த்தை இல்லை. சர்வ அதிகாரம் உடையவர் கடவுள். அது வந்து ஒரு ஆணையை பிறப்பது, மாபெரும் கட்டளைன்னு சொல்கிறோம். நீங்கள் உலகம் எங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் படைப்பாளி, சர்வ படைப்புகளுக்கும் மனிதர்களுக்கும் இன மக்களுக்கும் நற்செய்தியை பறைச்சாற்றுங்கள். இது ஒரு மாபெரும் ஆணை, மாபெரும் கட்டளை. வாக்குக்கும் ஒப்பந்தத்திற்கும் வித்தியாசம் என்னன்னா, வாக்கு என்பது ஒருத்தருக்கு கொடுப்பது, ஒரு நபர் இன்னொருத்தருக்கு கொடுப்பது. அந்த நபர் மற்றவர் கொடுக்கல, ஒரே ஒரு நபர் மட்டும் இன்னொருத்தர் கொடுப்பது தான் வாக்கு உறுதி. வாக்குறுதி, ப்ராமிஸ். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தார் அப்படின்னா அவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஒப்பந்தம், உடன்படிக்கை என்பது இருவருமே வாக்கு கொடுப்பது. கல்யாணத்தில் நான் தான் உன் புருஷன், அந்த பக்கம் மனைவி ஒன்றுமே சொல்லாமல் இருக்குல்ல, அப்படின்னு தான் அது பேர் வாக்கு கொடுப்பது. உடன்படிக்கை, ஒப்பந்தம் என்பது இரு தரப்பும், இரு சாராரும், அது 2 கிராமமாகவோ 2 நாடாகவோ. இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் ஏன் நடக்குதுன்னா அது ஒரு ஒப்பந்த மீறல்னு ரஷ்யா நினைக்குது. நேட்டோ, நார்த் அமெரிக்கன் ஏதோ ஒன்று வரும், நார்த் அமெரிக்கன் அப்படின்னு ஒன்று வரும், அலைன்ஸோ ஏதோ ஒன்று வரும், NATO, நேட்டோ. அந்த நேட்டோ அமைப்பில் இருக்கிற அந்த 29 30 நாடுகளில் யாராவது ஒரு நாட்டை யாராவது தாக்குனாங்கன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒத்துழைப்போம். அதுதான் நேட்டோ. அந்த நேட்டோவில் யுக்ரைன் இணைந்துருச்சுன்னா நமக்கு ஆபத்து, அந்த ஒப்பந்தத்தில் இணைஞ்சிருச்சுன்னா நமக்கு ஆபத்துன்னு தான் ரஷ்யா வந்து யுக்ரைனை தாக்குது, அந்த ஒப்பந்தத்தில் நீ ஏன் போகிற அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து உடன்படிக்கை என்பது 2 பேரும் கணவன் மனைவிக்குள்ளே ஒப்பந்தம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 5மே இல்லாத ஒரே ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்குதுன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் தான், நட்பு தான். இப்போ என் மனைவி என்னோடு கூட இல்லை, என் கணவர் என்னோடு கூட இல்லை, அவர் வீட்டுக்கு வரமாட்டுறாரு, என்னன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அவர் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தார், இப்போ பேச மாட்டுறாரு, இல்லை வந்து அவர் வேற ஒரு கள்ள தொடர்பு வச்சுருக்கிறாரு, இப்படிலாம் சொல்லி கேஸ் போடுறாங்க. ஆனால் உலகத்தில் யாருமே போய் என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் என்னுடைய ஃப்ரெண்டு, இப்போ என்கிட்ட பேச மாட்டுறாருன்னு கேஸ் போட்டதாக சரித்திரம் இல்லை. என்னுடைய நண்பன், என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இப்போ என்கிட்ட மட்டும் ஃப்ரெண்டாக இல்லை, அவர் பல பேர்கிட்டையும் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, ஒப்பந்தத்தை மீறுறாரு, உடன்படிக்கை மீறுறாரு. அவர் எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாரு, நான் தான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, ட்விட்டர் ஃப்ரெண்டு அப்படின்னு. ஆனால் இப்போ அவர் என் கூட மட்டும் சுற்றலை, மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் பழகுறாரு அப்படின்லாம் யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகல, கோர்ட்டுக்கும் போகல. அங்கே ஒரு பெற்றோர், ஒரு தாய் பிள்ளைகிட்ட உடன்படிக்கை பண்ணுறது கிடையாது. அங்கே 2 பேரும் ஒரு சரீரம் கிடையாது. சகோதரர்களுக்குள்ள உடன்படிக்கை கிடையாது. பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உடன்படிக்கை கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள உடன்படிக்கை இருக்குது. ஸோ வந்து அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த உடன்படிக்கை வாக்கு என்பது ஒரு நபர் ஒருத்தர் கொடுப்பது மட்டும். ஒப்பந்தம் என்பது, உடன்படிக்கை என்பது இருவரும் கொடுப்பது ஒருவருக்கொருவர். ஆணை என்பது ஒரு நபர் ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவுக்கோ ஒரு நாட்டுக்கோ ஆணை விடுத்தல், அவங்களுடைய வெறுப்பு இல்லாமல். பொருத்தனை என்பது வந்து இதை நீ செய்தால் நான் உமக்கு இதை செய்வேன். அடையாளம் என்பது இது நடந்தால் இதை நான் கேட்கிறேன், இது நடந்தால் இது நடக்குமா அப்படின்னு ஒரு அடையாளம் வைத்து கேட்பது. இங்கே சவுல் வந்து ஒரு ஒரு நூதனமான ஒரு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். ஆண்டவர் என்னமோ ஆண்டவருடைய கிருபையை இங்கே பார்க்க முடியுது. இந்த மாதிரியான அறிவாளித்தனமான ஆணையை விடுவிக்கிற ஒரு ராஜாவை நம்பி போருக்கு அனுப்புனா என்னத்துக்கு ஆகுறது? அதனால தான் ஆண்டவரே என்ன பண்ணுறாருன்னா, ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக திரும்பும்படி அங்கே ஒரு மகா அமளி உண்டாயிற்று. 20வது வசனத்தில் சவுலும் அவனுடைய இந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். எல்லாம் ஊழியத்துக்கு, இப்போ நம்ம இன்றைய காலகட்டத்துக்கு சொல்லணும்னா எல்லாம் ஊழியத்துக்கு போகிறாங்க தான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து,
கிருபை வரங்களோடு அழைப்புகளோடு போகிறாங்க தான். ஆனால் அங்கே போய் பார்த்தா ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று. இப்போ நினச்சிக்க கூடாது நம்ம போனதுனால தான் அங்கே இது நடந்துச்சு, இந்த வெற்றி வந்தது. 23வது வசனம், இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். இதுவும் ஒரு ஒரு நூதனமான ஒரு வெற்றி தான். இவர் விடுவித்த ஆணையும் ஒரு நூதனமானது. அந்த போரில் இவங்க ஜெயிச்சதும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஒரு தமாஷான ஒரு ஒரு விடுதலை, ஒரு வெற்றி தான் அது. என்ன தமாஷுனா, ஒரு தோட்டா கூட வேஸ்ட் ஆகலை. ஒரு கத்தியும் அதாவது நம்ம லாங்குவேஜில் சொன்னால் ஒரு தோட்டாவும் சுடலை, சுட்ட சத்தமே கேட்கல. ஆனால் குருவி கீழே விழுந்த மாதிரி தான். நான் வேட்டைக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு வேட்டைக்கு போயிட்டு செத்த புலியை நான் தான் சுட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இது தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்ததுன்னு 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனால் உண்டான பயங்கரம். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருப்பதற்கு அங்கே கலகத்தை வர வர ஆண்டவர் அதிகரித்தார்னு 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். மகா அமளி உண்டாயிற்று, அல்லது ஒரு கன்ஃபியூஷன் உருவானுச்சு. உலகத்தில் பல மதங்கள் இருக்குது. நீங்கள் கூகுளில் தட்டினீங்கன்னா வேர்ல்டு ரிலிஜியன் அப்படின்னு நீங்கள் தட்டினீங்கன்னா அதில் பல மதங்கள், ஜூடாயிசம், சீக்கிய மதம், முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லி இந்துயிசம், பல மதங்கள் இருக்குது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக ஒரு மதம் இருக்குது. அந்த மதத்துக்கு பேர் கன்ஃபியூஷனிஸ்ட். ஏத்திஸ்ட் கூட ஏதோ ஒரு இதில் மதத்துங்களே எதையும் நம்பாத ஒரு ஒரு தனி தரப்பு. அவங்க தனி காட்டு ராஜா, கடவுளெல்லாம் நம்பலன்னு. ஆனால் கன்ஃபியூஷனிஸ்ட்னு ஒரு குரூப் கூகுளில் நீங்கள் தட்டினீங்கன்னா காட்டும். அதாவது ஏத்திஸ்ட் பக்கம், நார்த்திகர் பக்கம் போகிறதா, அல்லது கடவுளை நம்புகிற பக்கத்தில் இருக்கிறதா, அதில் எந்த பக்கத்தில் நிற்கிறது, ஒரு கடவுளா பல கடவுளா, இப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருக்கிற ஒரு மதம் பேர் கன்ஃபியூஷனிஸ்ட். 20வது வசனத்தில் முதல் கன்ஃபியூஷனிஸ்ட் மதம், அதாவது பாபேல் கோபுரத்தில் அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. இங்கே இந்த சவுல் இஸ்ரவேல் மக்கள் போகிற யுத்தத்தில் அங்கே ஒரு குழப்பவாதிகள் அமளி உண்டாயிடுச்சு. எல்லாரும் ஒருத்தவங்கள என்னடா வெட்டுறீங்க திடீர்னு, நீ என்ன வெட்டுற, நான் ஒன்று வெட்டுறேன், எதுக்கு வெட்டுற, ஏன் வெட்டுறனே தெரியலையே, பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அவங்களுக்கு குழப்பம் வந்துருச்சு. ஸோ இதை இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். 24வது வசனம், இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். ஏன் வருத்தம் அடைந்தாங்கன்னா, இந்த மாதிரி நூதனமான சட்டத்திட்டங்கள் தான். நான் நூதனமான சட்டத்திட்டம்னு சொல்கிறேன்னா உடனே நீங்கள் ஊழியங்களில் போடுற சட்டத்திட்டங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி பல இடங்கள்லையும் கூட அநாகரிகமான நூதனமான சட்டத்திட்டங்களும் போடப்படுது. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது, நான் ஒரு 20 வருஷமாக விசுவாச ஊழியத்தில் இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கிறேன். அதாவது பிறவி கிறிஸ்தவம் தான். ஒரு குறுகிய காலமாக நான் ஆண்டவரை தேடுறேன். நான் ஒரு முறை ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். எந்த வருஷம்னு சொல்லலை, எந்த நாடுன்னு சொல்லலை, எந்த சர்ச்சு பேர் யாரும் சொல்லலை. ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே போய் நான் அன்னைக்கு செய்தி கொடுக்க எனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருந்துச்சு. நான் போயிருந்தேன். அன்னைக்கு அறிவிப்பு, செய்திக்கு முன்னால் ஆராதனை முடியுது. செய்திக்கு முன்னால் அங்கே அந்த சபையினுடைய மெய்ப்பர் அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாருன்னா, மாத வீடாக வந்திருக்கிற பெண்கள்லாம் கை தூக்குங்கன்னாரு. இது என்னடா புது கூத்தா இருக்குதுன்னு நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு காரியமாக இருக்குதுன்னு. இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம். கல்யாணம் ஆன புதுசில் நடக்குது. நானும் என்ன சொல்கிறாரு, நம்ம ஒருவேளை தவறாக கேட்டுட்டோமா, இல்லை அவர் தான் சரியாக சொன்னாரா? திரும்பவும் சொல்கிறாரு, அதாவது மாத வீடா உள்ள பெண்கள் கை தூக்குங்கன்றார். திருப்பி பார்த்தா அப்படிப்பட்ட அறிவாளி பெண்களும் கை தூக்குறாங்க. எதுக்கு இவங்களை கை தூக்க சொன்னாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஆவியோடும் ஆத்மாவோடும் சரீரத்தோடும் நான் முழு இருதயத்தோடும் அங்கே கவனித்து பார்த்தா, உங்களுக்கு திருப்பந்தியில் உங்களுக்கு நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு, நீங்கள் பங்கு பெற முடியாது, நீங்களாம் திருப்பந்தியில் பங்கு பெற முடியாது, ஓரமாக நில்லுங்க, நீங்களாம் தீட்டு உள்ளவர்கள்னாரு.
தமிழ் திருச்சபையில் தான் நடந்தது. என்ன இது புதுசாக இருக்குதே, இது வந்து எந்த அதிகாரத்தில் எழுதியிருக்குன்னு தெரியலையே நான் யோசிக்கிறேன். நான் தான் அன்றைக்கி செய்தியும் கொடுக்க போகிறேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்தமாதிரி சவுல் மாதிரி திடீர்னு நிறைய பேர் புது புது ஆணைகள்லாம் போடுறாங்க. அதுக்காக சொல்கிறேன். அவங்களும் பாவம், நம்ம ஏதாவது மறைச்சி பொய் சொன்னால் கடவுள் நம்மளை தண்டிச்சிடுவாருன்னு சொல்லி கை தூக்கி ஓரமாக நின்னாங்க. நான் யோசித்தேன், ஆண்களில் தீட்டுள்ளவர்கள் யாருமே இல்லையா? இவங்கெல்லாம் கை தூக்க மாட்டுறாங்க, இவங்கெல்லாம் ஓரமாக நிற்க மாட்டுறாங்க, இவங்கெல்லாம் தீட்டே இல்லாதவர்கள் போல அப்படின்னு நான் யோசித்தேன். அந்த மாதிரி தான் அன்றைக்கி திருப்பந்தி நடந்ததுன்னு வச்சிங்களேன். நான் ஒன்றும் சொல்லலை, நான் சொல்கிறதுனால அங்கே ஒன்றும் மாறப்போகிறதும் இல்லை. சில நேரங்களில் அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருக்கிறார்ன்ற வசனத்தின்படி அவங்களுடைய இக்னாரன்ஸ், அவங்களுடைய அறியாமையை பார்க்கும்போது அது வேதனையாக தான் இருக்குது. நாம் எப்படி சிலை வழிபாடில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு அதை பற்றி சொல்லாமல் மற்ற வேதத்தில் உள்ள மற்ற காரியங்களை சொல்லி அவங்களை எப்படியாவது நற்செய்தி ஏற்றுக்கொள்வதற்கு அந்த வாக்குவாதம் வராதபடிக்கு மற்ற காரியங்களை சொல்லி அவங்களை ஆதாயப்படுத்துறது போல் அந்த இடத்துல நான் கொஞ்சம் ஞானமாக நடந்து கொண்டேன். இப்போ எனக்கு வயது 38னா அப்போ எனக்கு 28 வயது. ஆனால் என்னால் இதை அதை மறக்கவே முடியல. அதுக்கு பிற்பாடு நான் எங்கேயும் இப்படி ஒரு ஆணையை நான் கேள்விப்பட்டதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு திருப்பந்தியில் ஒரு தேர்வு நடக்கப்பட்டதை அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான ஒரு மாகச்சிறந்த ஒரு கட்டளை அதுக்கு பிற்பாடு நான் எங்கேயும் கேள்விப்படலை. இது ஒரு உதாரணம். அதுபோல் நீங்களும் நிறையா உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலையும் நிறைய ஆணைகள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆணைகள் பிறப்பிக்கப்படுது. அதில் முக்கியமாக அவர் சொன்ன ஆணை என்ன? சவுல் வந்து, நான் ராஜா, நான் சொல்கிறேன், இஸ்ரவேலில் சாயங்காலம் மட்டும் என் சத்துருக்கள் கையில் பழி வாங்க வேண்டும். அங்கே தான் பூமி அதிர்ச்சி வந்துருச்சு. அப்புறம் என்ன இவர் என் சத்துருக்கள் கையில் பழி வாங்குறது? அங்கே தான் அவங்களே ஒருத்தவங்களை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 20 பேரை யோனத்தானுடைய ஆயுததாரி 20 பேரை வெட்டிட்டாங்க. ஒரு 1/2 ஏக்கர் நிலத்திலேயே வெட்டிட்டாங்க. இது இல்லாமல் வேற இவர் 600 பேரை வச்சிட்டு இருந்தாலும் திடீர்னு எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல. ஆதரவு கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். எங்கேருந்து தான் 600 பேர் தானே இருந்தோம்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அது 1000ஆவது, 1200, 1500, 2000 பேர். திடீர்னு யுத்த வீரர்களுடைய படை எண்ணிக்கை வந்து யுத்த நேரத்தில் கூடுது. நார்மலாக யுத்தம் நடக்கும்போது படை வீரர்களுடைய எண்ணிக்கை குறையும். இங்கே பார்த்தா யுத்த வீரர்களுடைய எண்ணிக்கையும் கூடுது, எதிரியும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா ஆட்களுடைய எண்ணிக்கை கூடுது, எதிரிகள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பூமி அதிருது, ஒருத்தவங்களை அவங்களே வெட்டிக்கிறாங்க. அதாவது ஒத்தோ டிஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸில், ஆட்டோ டிஸ்ட்ரிக்ஷன். அதுவே ஒருத்தவங்களை அவங்களே அழிச்சிக்கிறாங்க. என்னமோ ஒரு அலாரம் பிளான் பண்ணி வச்ச மாதிரி அவங்களே டைம் பாம்பு மாதிரி அவங்களே சாகுறாங்க. ஒன்றும் புரியல. ஆனால் இங்கே வீர வசனம் மட்டும், வீர ஆணை வீர வசனம் மட்டும் இருக்குது. வீராப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையாது. தேவையில்லாத ஈகோயிசம், தேவையில்லாத வீராப்பு. என்னன்னா, ஆண்டவர் தான் இப்படி இஸ்ரவேலை அன்றைய தினம் ரட்சித்தார்னு 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் இவர் என்னன்னா, நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும். அதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் வெட்டிக்கிட்டதெல்லாம் வீரங்க, அதெல்லாம் சாவு கிடையாது. நான் என் கத்திய ரத்தத்தால் நினைப்பேன் அப்படின்றதுல சாயங்காலம் மட்டும். இப்போ தான் இவர் போய் வெட்ட போகிறதுக்குள்ளே அவங்களே செத்து போயிடுறாங்க. அதனால் இவர் புதுசாக இப்போ ஒன்று சொல்லணும் இல்லையா? ஏதாவது புதுசாக ஒன்று சொல்லணும். இப்போ நிறைய கட்சிகள்லாம், தலைவர்கள், அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா எதையாவது புதுசாக சொல்லணும். அதுக்காக புதுசாக ஏதாவது சொல்கிறது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தங்களை விளம்பரம் பண்ணணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ பெரிய சண்டை நேரத்தில் சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ, இது நம்ம சின்ன பிள்ளைக்கு வந்து, தப்பார், நீ பாடம் படித்து முடிக்கிற வரைக்கும் உனக்கு டிஃபன் கிடையாது, உனக்கு சாக்லேட் கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி, எவனாவது சாயங்காலம் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். இதில் வேற சாபம் வேற. முதல்ல சாப்பிடாம இருக்கிறதே அது ஒரு பெரிய வேதனை. இப்படி ஒரு ராஜா இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குறாரு, இப்படி ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாருன்றது மக்களுக்கு ஒன்றும் புரியல. நம்ம வந்து பேசாமல் பெலிஸ்தீர்களுடைய படையில கூட சேர்ந்துடலாம் போல, அதாவது சொல்லுவாங்க. என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி தான் எனக்கு ஞாபகம். ஏதோ அந்த
கிரேட் அலெக்சாண்டரா இல்லை ஏதோ ஒரு நப்போலியன் நினைக்கிறேன். நப்போலியன்னா யாரோ ஒருத்தருடைய பெரிய ஒரு மகா சக்கரவர்த்தி. அவருடைய போர் வீரர்களில் எப்படி நீங்கள் இவ்வளோ வெற்றி பெறுறீங்கன்னு ஒரு ஒரு மன்னர் வந்து கேட்டாராம். அவர் சொன்னாராம், ஒரு போர் வீரனை பார்த்து ஒரு மலை உச்சியில் அவங்க வந்து தானியம் போட்டிருந்தாங்களாம். நடந்து போனாராம். ஒருத்தன் நடந்து அப்படியே போயிட்டே போயிட்டே இருந்து லெஃப்ட் ரைட் நடந்து போய் மலை உச்சிலும் கீழே வந்து செத்துட்டானான். இன்னொருத்தனை நடக்க சொன்னாராம். மகா நப்போலியனா இல்லை அலெக்சாண்டர், நப்போலியன் தான் நினைக்கிறேன், நப்போலியன். அவனும் போய் விழுந்து செத்துட்டானா. என்னப்பா ஒருத்தனா சாவுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் நிறுத்தி கேட்டாராம். இந்த ராஜாவுக்கு போர் வீரனா இருக்கிறதுக்கு மலை உச்சிலேருந்து கீழே வந்து செத்துடலாம் அப்படின்னு அந்த போர் வீரன் சொன்ன மாதிரி இந்த சவுலோடு கூட இருந்தவங்க யோசிச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சாப்பிட்டா சாபம்னு வேற ஆணையிட்டுட்டார். இது ஒரு 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 என்ன சொல்றேன்னா ஒரு சாபகரமான ஒரு 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 ஆணை. இது 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 இல்லாமல் வேற அங்கங்கிருந்து ஆட்கள் வந்து வேற அவங்க கூட சேர்றாங்க. 21வது வசனம், இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோட கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயர். இவங்க ஏற்கனவே கட்சி மாறி போயிட்டாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எங்கள் ஊழியத்தில் இல்லை, எங்கள் ஸ்தாபனத்தில் இல்லை, எங்கள் சபையில் இல்லைன்னு பிரிஞ்சு போனவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடினா அவங்க அங்கே ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி, அதாவது ஒரு 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 வேவு பார்க்குறவங்க மாதிரி இன்னொரு ஸ்தாபனத்துலேயும் இன்னொரு சபையில இருந்துக்கிட்டு அங்கேருந்து தகவல்களையும் அவங்க தான் அங்கேருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு எபிரேயர்கள் என்ன பண்ணுறாங்க, சில பேர் போய் அவங்க பெலிஸ்தியர்கள் கூடவே இருக்கிறாங்க. பெலிஸ்தியர்களும் சாகடிக்கலை. ஏன் சாகடிக்கலைன்னு தான் புரியல. நீ உங்கள் நாட்டையே காட்டி கொடுக்குறோம் போல் என் பக்கம் வர அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க சாகடிக்கலை, சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு சூழ்நிலை வந்த உடனே இவங்க தான் சந்தர்ப்பவாதிகள். நான் வந்து இந்த யுத்தத்தில் இருந்த ஆட்களை தான் சொல்கிறேங்க, நான் இங்கே வேற யாரையும் நான் சொல்லலை. அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன், வாத்தியார் ஆண்டவர் ஆவியானவர் தான் நமக்கு கற்றுத்தராரு. அவர் தான் அவருடைய வார்த்தையின் மூலம் எனக்கும் உங்களுக்கு கற்றுத்தராரு. அதனால் யாரையும் நான் வந்து காயப்படுத்துவதற்கோ நியாயம் தீர்ப்பதற்கோ சொல்லலை. ஆனால் இது வாழ்க்கை நிஜம், கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது நிஜ உண்மை. சந்தர்ப்பவாதிகள், ஐயோ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, அங்கே போயிடுவோம். ஐயோ பொண்ணு 15-10 வயசு இருக்கிற வரைக்கும், ஐயோ என் புள்ள வந்து ஆண்டவருக்குள்ளே வளரணுங்க, அவனுக்கு தமிழ் தெரியாதுங்க, டச்சு தாங்க தெரியும், இங்கிலீஷ் தாங்க தெரியும், ஃப்ரெஞ்சு தாங்க தெரியும்னு சொல்லி ஏதாவது டச்சு இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. கல்யாண வயசு வரும்போது, ஐயோ என் பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல தேவபக்தி உள்ள ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும், ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சபைக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தா பேர பிள்ளைக்கு தமிழும் தெரியல, டச்சும் தெரியல அப்படின்னு சொல்லி வேற எங்கேயாவது திரும்ப போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகள் இவங்க வந்து இஸ்ரவேலரை விட்டுட்டு பெலிஸ்தியர்கிட்ட போனாங்க. இப்போ நல்லா ஆஹா இஸ்ரவேல் மக்கள் நல்லா போரிடுறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்து எபிரேயர்களோடு சேர்ந்து கொண்டாங்க. சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோட கூடி கொண்டார்கள். எப்பிராயிம் மலைகளில் ஒளித்து கொண்டிருந்த எந்த சர்ச்சும் வேணாங்க, நாங்கள் வந்து ஸ்கைப்பில் இப்படி நடத்துகிறாங்க, ஜூம்லையும் இப்படி நடத்துகிறாங்களா கேள்விப்பட்டோம். வீட்டில் இருந்த மணிக்கே நாங்கள் தபால் மூலமாக நாங்கள் பைபிள் குவீஸில் கலந்துக்கிறோம், ரேடியோ செய்திகளை கேட்குறோம். அதுமாரி இதுமாரி மலைகளில் ஒழித்து கொண்டிருந்த எப்பிராயிம் அந்த மக்கள் பேர். அவங்க இப்போ பார்த்தா மலையில் எங்கேயா இருந்தீங்க எவ்வளோ நாளான்னு கேட்டால், நாங்கள் வந்து ஆன்லைன் கிறிஸ்டியன்ஸாக இருந்தோங்க. நாங்கள் வந்து வீட்டில் இருந்த மணிக்கே நாங்கள் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி ஒரு சர்ச்சில் இருப்போம், அத்தனை மணிலேருந்து அத்தனை மணி வரைக்கும் இன்னொரு சர்ச்சில் இருப்போம், அப்புறம் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு எந்த சர்ச்சில் இருக்க மாட்டோம், நாங்கள் வேற மாதிரி மாறிடுவோம் அப்படின்ற ஒரு கூட்டம். அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு மலைகளில் ஒழித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறத கேள்விப்பட்ட போது, அதாவது நியூஸ் கேள்விப்பட்டு அதன் அடிப்படையில் செயல்படுகிறவர்கள். இப்போ எங்கேயோ அமெரிக்காவில் எழுப்புதல் வந்திருக்குதான், அப்படியா அந்த எழுப்புதல் நமக்கும் வரணும் அப்படின்னு கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னா போதும் அந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் அப்போ தான் தெரிவாங்க. ஈஸ்டர்னு சொல்லுகிற உயிர்த்த கிறிஸ்துவின் அந்த நாள், ரெசரக்ஷன் டே வந்துச்சுன்னா அது வந்து ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ். அவங்க அந்த விருந்து விழாக்களில் தான் அவங்க வெளிப்படுவாங்க. அவங்க வீட்டில் ஸ்டார் தொங்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இடியோடு கூடிய மழையோடு கூடிய அடி ஓடிட்டு இருக்கும், வெளியில் ஸ்டார் தொங்கும். இந்த சப்பன்னு சொல்லுகிற கிறிஸ்மஸ் ட்ரீலாம் கூட இருக்கும். கிறிஸ்மஸ் தாத்தாலாம் கூட ஜன்னல் ஏறி வர மாதிரி பொம்மை தொங்கும்.
ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அத்தனை குட்டி பிசாசும் அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேள்விப்பட்ட உடனே அவங்க வந்து சேர்ந்துக்குவாங்க. யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். அது மாதிரி இது ஒரு கொஞ்சம் நகைச்சுவாக சொன்னாலும் சிந்திப்பதற்காக சொல்கிறது. அதில் ஒரு முக்கியமான வார்த்தை, இப்படி கர்த்தர் தான் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். 23வது வசனம். மலைகளில் ஒழித்து கொண்டிருந்தவர்கள் இஸ்ரவேலை ரட்சிக்கவும் இல்லை, அதே போல் பெலிஸ்தரோடு கூட சேர்ந்து கொண்டவங்க எட்டையப்பர்கள்னு சொல்லப்படுகிறவர்கள், சொந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணி வீரம் இல்லாமல் கோழைகளாக போய் சேர்ந்தவங்க, அவங்களால இப்போ வந்து நாடு ரட்சிக்கப்படலை, சவுலாலையும் ரட்சிக்கப்படலை. கர்த்தர் தான் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த ரிபன் வெட்டி திறப்புழா பண்ண யோனத்தான் மூலமாகவும் அங்கே ரட்சிப்பு வந்துச்சுன்னு எழுதியில்லை குறிப்பு. கர்த்தர் தான், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமும் கர்த்தருடையது. கர்த்தர் தான் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். இந்த சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சவுல் ஒரு ஆணை விடுவித்தார் இல்லையா? இந்த சாப்பாடு என்பது ரொம்ப முக்கியங்க. இது கேட்டுட்டு இருக்கிற உங்கள்கிட்ட ஒரு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். முதல்ல பொதுவாக ரகசியத்தை குசு குசுன்னு காதில் சொல்லணும். நான் வேற ரெக்கார்டு வேற பண்ணுறீங்க இந்த ரகசியத்தை ஸ்கைப்பில், ஜூம்லேயும் ஸ்கைப்லேயும் சேர்த்து வச்சு ஃபோன்லேயும் கேட்டுட்ருக்கிறவங்களுக்கும் ரகசியன்ற பேரில் நான் இவ்வளவு ஓப்பனாக சொல்கிறேன். பைபிள் காலேஜ் சேரணும் அப்படின்னு நீங்கள் யாராவது விரும்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த வழி, ஈஸியான வழி, எளிமையான ஒரு வழி, பைபிள் காலேஜ் கற்றுக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி என்னன்னா, நம்ம சாப்பிட்ற தட்டு தான். அங்கே தான் நாம் முதல்ல ஒரு மனுஷன் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும். இது பாருங்கள், இவர் வந்து சவுல் வந்து பைபிள் காலேஜில், அந்த பைபிள் காலேஜில் சேரல. யாத்திராமம் 2வது அதிகாரத்தில் மோசேவை கர்த்தர் தான் எகிப்துக்கு அனுப்பினதாக நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 12 சாமுவேலே சொல்கிறாரு. 1 சாமுவேல் 12 8வது வசனம், கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் அனுப்பினார். உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், அப்பொழுது கர்த்தர் மோசையும் ஆரோனையும் அனுப்பினார் அப்படின்னா அவர் தான் மிஷினரியாக தேவனால் அனுப்பப்பட்டார் மோசையும் ஆரோனும். ஆனால் அந்த 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த 2வது 40 வருஷம் ஆண்டவர் மோசேவை அவர் வந்து உருவாக்குறாரு. உருவாக்கும் போது மோசே இப்போ நன்மை செஞ்சு தான் எகிப்தை விட்டு ஓடி வர்றார். எபிரேயர்கள் 2 எபிரேய சகோதரர்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் சண்டை வரும்போது எகிப்தியனை கொலை பண்ணி கொலகார பட்டத்தோடு 2 எபிரேயர்கள் சண்டை போடும்போது அவங்கள தடுத்து நியாயம் விசாரிக்க போகும்போது அவங்க கேட்குறாங்க, நேற்று கொலை பண்ண பேர் என்னையும் கொலை பண்ண பார்க்குறியான்னு கேட்டவொடனே தப்பிச்சு ஓடி மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறார். நாட்டை விட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. ஒரு அகதியாகவோ அல்லது ஒரு பரதேசியாகவோ. அவரே அவர் பையனுக்கு கெர்சோம்னு பேர் வைக்கும்போது யாத்திராமம் 2:22 நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன்னு சொல்லி தான் கெர்சோம்னு பேர் வைக்கிறார். அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுறாரு நான் பரதேசின்னு. அந்த மோசே வந்து இந்த மீதியான் தேசத்துக்கு வந்திருக்கும் போது இங்கே பெண்கள் ஒடுக்கப்படுறாங்க. பெண் மெய்ப்பர்கள். ரெகுவேல் என்கிற ஒரு ஒரு மனிதனுடைய 7 குமாரத்திகள். யாத்திராமம் 2வது அதிகாரம் 16வது வசனம், மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். ரெகுவேல் என்கிற எத்திரோ, 2 பேர், ரெகுவேல்னு சொல்லலாம் அல்லது எத்திரோன்னு சொல்லலாம். அந்த பெண் மெய்ப்பர்கள் ஒடுக்கப்படுறாங்க. ஆண் மெய்ப்பர்கள் வந்து தண்ணி காட்ட மாட்டுறாங்க அவங்க ஆடுகளுக்கு. உடனே இவர் ஏற்கனவே நன்மை செஞ்சு தான் ஓடி வந்தவர், ஆனால் இந்த இடத்துலையும் நன்மை செய்கிறார். அவர் வந்து ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். செஞ்ச உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, என்னம்மா இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்களே வீட்டுக்குன்னு. இல்லை, ஒரு எகிப்தியன் தான் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சார், எங்களுக்கும் தண்ணி கொடுத்தாரு, ஆடுகளுக்கும் தண்ணீர் கொடுத்தாருன்னு சொல்லி 19வது வசனத்தில் அந்த 7 சகோதரிகளும் சொல்கிறாங்க. அப்போ 20வது வசனத்தில் அந்த எத்திரோ என்கிற ரெகுவேல் என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது அவன் தன் குமார்த்திகளை பார்த்து, யாத்திராமம் 2:20, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். சாப்பாடு கொடுக்கும்படி கூப்பிட்டார். சாப்பாடு கொடுத்து முடித்த உடனே 21வது வசனம், மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தையை மோசைக்கு கொடுத்தான். சாப்பாடு கொடுக்கலாம், தங்க இடமுமா கொடுப்பாங்க, தங்க இடம் கொடுக்கலாம், பொண்ணையுமா கட்டி கொடுப்பாங்க. 7 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில்
ஒரு எகிப்தியனை போல காட்சி அளிக்கிற ஒரு வாலிபனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தங்க இடம் கொடுக்கறது, பொண்ணையே கட்டி கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் யாத்ராகமம் 3:1 அடுத்த அதிகாரம் 1 வசனம், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். ஸோ இங்கே மாமனார் வந்து ஆடுகளையும் கொடுக்குறாரு. தன்னுடைய தொழில் வருமானம். எனக்கு மாமனார் மாமியார் கிடையாது, எனக்கு அந்த அனுபவம் கிடையாது, அந்த கிருபை எனக்கு இல்லை. மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் எனக்கு யாரும் கிடையாது. ஆனால் சில பேருக்கு மாமனார் மாமியார்லாம் இருக்கிறாங்க. அது எந்த விதத்தில் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு அவங்கள கேட்டால் தான் தெரியும். அப்போ சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், மாமனார் பொண்ணு வேணா கொடுப்பாருங்க, ஆனால் மாமனார் அவருடைய சொத்தோ அவருடைய வியாபாரமோ அவருடைய வருமானம்லாம் கொடுக்க மாட்டார் மருமகனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். ஆனால் இங்கே இந்த ரெகுவேல் என்கிற இந்த எத்திரோ தன்னுடைய ஆடுகள்னா மோசே தான் ஆடு மேய்ச்சார்னு இல்லை, ஆட்டு பண்ணையை, ஆட்டு தோல் வரலாம், ஆட்டு பால் வரலாம், ஆட்டு கறி வரலாம், ஆட்டு குட்டி வரலாம், ஆடுகளை விற்கலாம், அதுவும் ஒரு வியாபாரம். அதை ஃபுல்லாக மருமகன்ட்டே கொடுக்குறாரு. அதுக்கு பின்னாடி 6 மருமகன் வரப்போகிறாங்க, 7 குமாரத்திகள் இருக்காங்க இல்லையா. ஆனால் இது எப்படி மோசேவுக்கு தங்க இடம் கொடுத்து பொண்ணை கொடுத்து வியாபாரத்தையும் கொடுக்குற அளவுக்கு மோசேவுக்கு எப்படி அவர் வந்து மாமனார் நம்பினார்னா, மோசே நம்பகத்தன்மையோடு, இங்கிலீஷில் கிரெடிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த முதல் நாள் அவருக்கு கொடுத்தது என்னன்னா போஜனம் தான். சோறு போட்டு சாப்பாடு கொடுத்து தண்ணி வச்சார். ஒரு மனுஷன் சாப்பிட்றதுல ஒருத்தவங்களுக்கு எடை போட்டுடலாம், எப்படி சாப்பிட்றாங்கன்னு வச்சு. மோசே சாப்பிட்ட விதத்தை வச்சு மோசே ஒன்று அங்கே தங்குறேன்னு சொல்லல. 21வது வசனம் யாத்திராம் 2:21, மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். மோசே தான் சம்மதிச்சாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாமனார் தான் வருந்தி கேட்டுக்கிட்டார், இங்கேயே தங்குங்க தம்பி அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அந்த அளவுக்கு தங்க இடம் கொடுக்குற அளவுக்கு மோசேவுக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா காரணம் சாப்பிட்ட விதம். அதுதான் நம்மளுடைய முதல் பைபிள் காலேஜ். நம்மள நிறைய பேர் என்னென்னமோ பேசுவாங்க. எலிசா 2 ராஜாக்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சூனமித்தியாள் என்கிற ஒரு பெண்ணினுடைய வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருப்பார். அங்கே போயிருக்கும்போது இவர் தேவனுடைய மனுஷன் என்று, மேன் ஆஃப் காட் அப்படின்னும் பரிசுத்தவான் என்றும் காண்கிறேன் என்று அந்த சூனமித்தியாள் வந்து சொல்கிறாங்க அவங்க கணவர்கிட்ட. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்கள் வரை. கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாலும், 1 முறை கேட்குறாங்க, 2 முறை கேட்குறாங்க, 3 முறை கேட்குறாங்க, இல்லைம்மா நான் வரல. இப்போல்லாம் சாப்பாட்டு கூப்பிட்டாலே போதும், வாங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே வீட்டில் வந்து பெல் அடிச்சிடுறாங்க. அதனாலே நிறைய பேர் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு வாங்கன்றதை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எடுத்துக்கிட்டு அடிக்கடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலேயே வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டுறாங்க, ஆவியில் இணைந்திருப்போம் அப்படின்னு வச்சிடுறாங்க. இவர் வருந்தி கூப்பிட்டு தான் எலிசா வீட்டுக்கு போனார். அவள் தன் புருஷனை நோக்கி 2 ராஜாக்கள் 4:9, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதே போலதான் அப்போஸ்தலர் 16:15 லீதியாள் என்ற அந்த பிலிப்பிய நாட்டை சேர்ந்த அந்த பெண் பவுலுடைய குழுவையும் மிஷினரி குழுவையும் அவங்க வருந்தி தான் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அப்போஸ்தலர் 16:15, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். லூக்கா 24 எம்மாவு சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை அவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னா, அது சாயங்கால நேரம், வாருமையா போதகரேன்னு பழைய ஒரு பாட்டு பாடுவாங்க. லூக்கா 24:28 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். ஏன்னா அவங்க அத்தருணத்தில் அவங்க ஒரு கிராமத்துக்கு சமீபமானார்கள். 29 அந்த சீஷர்கள் 2 எம்மாவு சீஷர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கீரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். சூனமித்தியாள் எலிசா கிட்ட வருந்தி கேட்டுக்கிட்டாங்க. லீதியாள் பவுலையும் பவுலுடைய மிஷினரி அருட்பணி குழுவினரிடம் வருந்தி கேட்டுக்கிட்டாங்க தங்கும்படி. எம்மாவு சீடர்களும் இயேசு கிறிஸ்துவ வருந்தி கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சாப்பிட வாங்கன்னு சொன்னா போதும், காஃபி வச்சுட்டு பக்கத்துல
அந்த சீனி, சர்க்கரை, சுகர் வச்சாங்கன்னா எட்டி பார்த்தா சுகரை காணோம். ஐயோ, ஒரு டீ குடிக்க கூப்பிட்டா வீட்டில் இருக்கிற சீனியெல்லாம் காலி பண்ணிடுவார் போல என்று பயப்படுகிற அளவுக்கு சாப்பாடை வச்சு ஒரு மனுஷனை எடை போட்டுடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்பளம் உடஞ்சதுன்னா கோவம், மீன் பொரிச்சது நல்லா ஒருத்தர் ஆராதிச்சாருங்க ஒரு இடத்துல ஒரு விழாவில். ஆனால் காலையில் ஆப்பம் வச்சுருந்தாங்க. அன்னைக்கு காலையில் ஒரு ஒரு திருமண விழா. ஆப்பம் தீஞ்சு போச்சுன்னு ஆராதனை நடத்தினவர் கோபப்பட்டதை என் கண்ணால் பார்த்தேன். நல்ல ஆராதனை, அப்படியே அபிஷேகத்தில் நிறைஞ்சு இருந்தது. ஆனால் சாப்பிட உட்காரும்போது ஆப்பம் தீஞ்சு போயிருக்கு, என்ன ஆப்பம் சொல்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ஆப்பம் தீஞ்சதுக்கு அவருக்கு கோபம் வந்துருச்சு. இந்த மாதிரி லூக்கா 10 இயேசு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு முன்பாக என்ன வைக்கிறாங்களோ அதை சாப்பிடுங்க, அதை போஜனம் பண்ணி குடியுங்கள். நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறத சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு நான் இதான் சாப்பிடுவேன், அதான் சாப்பிடுவேன், இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும். உங்களுக்கு முன்னாடி வைக்கிறத சாப்பிடுங்கன்னு தான் சொன்னார். நீங்கள் கேட்குறத சமைச்சு கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. போயிருக்கிறதே முதல்ல கெஸ்ட்டு. மோசேவுக்கு அவருடைய ஒழுக்கம், சாப்பிட்ட விதம், அதை வச்சு தான் அவருக்கு அந்த மீதியான் தேசத்தில் 40 வருஷம் வாழ முடிஞ்சது. சவுல் பாருங்க, தேவையில்லாமல் ஒரு சாப்பாடை கேன்சல் பண்ணுறாரு. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆணை. நாம் இன்னைக்கு சாப்பாடு என்பது, உணவு என்பது ஒரு முக்கியமான ஒரு பைபிள் காலேஜ். நீங்கள் அதனால தான் ரகசியம்னு சொன்னேன். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் பைபிள் காலேஜ் படிக்க விரும்புகிறவங்க இருக்கலாம், அதெல்லாம் படிங்க. ஆனால் அவங்க அவங்க படித்ததை சாப்பாட்டில் காட்ட சொன்னால் காட்ட மாட்டுறாங்க. சாப்பாடுனா ஒரு அலையிறது. அதுலேயும் கனம் பொருந்திய ஸ்திரீயாகிய சூனேமித்தியாள் வீட்டுக்கு தான் எலிசா போயிருந்தார். கனம் பொருந்திய லீதியாள் வீட்டுக்கு தான் பவுல் போனார். பணக்கார வீடாக பார்த்து சாப்பிட போகக்கூடாது. யார் நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. எலியாவோட எலிசாவுக்கு ரெட்டிப்பான வரும். அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எலியாவுக்கு விதவை வீட்டில் எண்ணெய் மாவு, எண்ணெய் மாவு, எண்ணெய் மாவு, இதுதான் டெய்லி சாப்பாடு. பஞ்சம் முழுவதும். இதுக்கு பஞ்சத்திலே இருந்திருக்கலாம். காக்கா கொண்டு வந்த கறியாவது விதவிதமாக இருந்தது. திருட்டு கறியாக இருந்தாலும் காக்கா கொண்டு வந்த கறி கூட வித்தியாசமாக இருந்தது. அளவும் சரி, சுவையும் சரி. ஆனால் இந்த அற்புதம் என்கிற பேரில் இந்த விதவை கையால் வர சாப்பாடு எலியாவுக்கு என்னன்னா, டெய்லி எண்ணெய் மாவு, ரொட்டி. ரெட்டிப்பான வரம் பெற்ற ஏழை வீட்டில் டெய்லி ஒரே உணவை எலியா சாப்பிட்டார். ரெட்டிப்பான வரம் பெற்ற எலிசா பணக்கார பெண்ணினுடைய வீட்டில் சாப்பிட போகிறதுக்கு கூட அவர் வேண்டான்னு இருந்தார். இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க ரொம்ப பேர். நீங்கள் இப்படி கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ரெட்டிப்பான வரம் வேணும், வரம் வேணும், வரம் வேணும். ஊழியக்காரவனா உடனே வரம், வெளிப்பாடு, அதிசயம், அற்புதம், அடையாளம். ஆனால் சாப்பாடை முன்னாடி வச்சா மனுஷனா மிருகமானு தெரியல. அந்த அளவுக்கு சாப்பாட்டு ராமர்கள் அப்படி மாறி இருக்கக்கூடாது. நம்ம சவுல் போல முட்டாள்தனமாக யுத்தத்துக்கு போகிறப்ப உணவை கட் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்களும் நான் இருக்கிற நாம, ஏவாள் ஆதாம் சாப்பாட்டில் தான் விழுந்து போனாங்க. ஈசாக்கு சாப்பாட்டுக்காக ஆசைப்பட்டு அவருக்கு காட்டுக்கறி கூட வீட்டுக்கறி மாதிரி இருந்திருக்கு. வீட்டுக்கறியே காட்டுக்கறின்னு நினச்சிட்டு சாப்பிட்டாரு. அது மாதிரி நம்ம சாப்பாட்டில் நம்ம போஜன பிரியர்களாக இல்லாமல், அப்படி இருந்தால் சூசைட் பண்ண சொல்லி வேதம் சொல்லுது, கழுத்தில் கத்தியை வைன்னு. ஸோ அதனால் போஜன பிரியர்களாக இல்லாமல், அதே நேரத்தில் சாப்பாட்டை வச்சு நம்ம தேடி ஊழியத்துக்கு அவருடைய தேவன் அவருடைய வயிறு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பணத்துக்கோ வயிற்றுக்கோ ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு ஊழியம் செய்வோம். நம்மளுடைய யுத்தத்தில் கர்த்தர் நமக்கு வெற்றி தரணும். அந்த நேரத்தில் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் வயிற்றை வைத்து உணவை அடிப்படையாக வச்சு ஊழியம் செய்யாமல், சவுளை போல உணவை அடிப்படையாக வைத்து உணவை வைத்து ஒருத்தவங்களை நடத்தாமல் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப ஆழமான சத்தியம் இல்லாட்டினாலும் அடிப்படையான எளிமையான வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் நம்மோட பேசி இருக்கிறார் என்று நம்புகிறேன். ஒரு நிமிஷம் கூட எடுத்துட்டேன், சாரி. ஜெபம் பண்ணலாம். ஜீவ தண்ணீரும் ஜீவ அப்பமும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க சொல்லி கொடுத்த எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டியதை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் உணவு பைத்தியக்காரர்களாக சாப்பாடு என்று அலையாமல், அதே நேரத்தில் சாப்பாடு கூட கொடுக்காம ஊழியம் செய்யுங்க. போர் அடிக்கிற மாட்டை வாயை கட்டுவது, அல்லது ஒரு ஊழியர்களுக்கு கவனிக்க வேண்டிய கவனம் இல்லாதபடிக்கு சவுல் போல ரொம்ப ஓவராகவும் போயிடாம, அல்லது தேமாவை போல
உலகத்தின் மீது ஆசை வைத்து, கேயாசியை போல பொருள் மீது ஆசை வைத்து, ஆண்டவரே உணவு உணவு என்று போய்விடாமல் மோசையை போல முன்வைக்கிற உணவை கண்ணியமாக, ஒழுக்கமாக, நம்பகத்தன்மையோடு அந்த உணவின் சாப்பிட்ட பசியோடு ஓடி தப்பித்து வந்திருந்தாலும் தனக்கு முன்வைத்த உணவை நாகரிகமாக சாப்பிட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட மோசேவை போல நாங்களும் உணவு என்கிற இந்த தட்டை எங்களுடைய கல்வி சாலையைப் போல விருந்துக்கு அழைக்கப்படும் போது ஆண்டவரை நாங்கள் கவனமாக நடந்து கொள்ள உதவி செய்யும். யுத்த நேரத்தில் கிதியோனுடைய 300 பேரும் தங்களுடைய நாக்கில் தண்ணி படுவதை விட யுத்தத்தின் மீது கவனம் இருந்தது. எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு மாற்றத்தையும் சீர்திருத்தத்தையும் தாரும். கற்றுக் கொடுத்த உங்களுடைய வார்த்தைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு கடவுது இதை அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.